என் பேர் பூங்குழலி. நான் வந்து கல்வித்துறையில் டேலி அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் படித்தேன். எனக்கு வந்து சிந்து மேம் கிளாஸ் எடுத்தாங்க. மற்ற அகாடமி இன்ஸ்டியூட்ஸில் கம்பேர் பண்ணும்போது கல்வித்துறையில் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேலிலையும் சரி எம்எஸ் ஆஃபீஸ்லேயும் சரி நிறையா டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. டேலியெல்லாம் சம்ஸ்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் 1 மந்த் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னே டைம் கொடுப்பாங்க. அப்போ ப்ராக்டிஸில் வந்து ரொம்ப நிறைய சம்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம நாலேஜ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகுது. எம்எஸ் ஆஃபீஸும் அப்படி தான். எக்ஸலெல்லாம் அட்வான்ஸ் லெவலில் இருக்குது. மேம் என்ன டவுட்னாலும் அப்போவே கிளாஸ்லேயே கிளியர் பண்ணுவாங்க. மேம் வந்து ரொம்ப கஷ்டமான டாபிக்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு எடுப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டவுட்டு அப்பப்போவே கிளியர் பண்ணுவாங்க மேம். எப்போ கால் பண்ணாலும் டவுட் கிளியர் பண்ணுவாங்க. நோட்ஸ் நிறைய தருவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உண்மையிலே எனக்கு டேலி எம்எஸ் ஆஃபீஸ் வந்து கல்வித்துறையில் படித்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ்னா என்ன அதை லேர்ன் பண்ணிட்டு தான் டேலிக்குள்ளேயே நம்ம வரோம். ஏன்னா இப்போ எல்லா இன்ஸ்டியூஷன் எந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே போனால் எல்லாருமே செப்பரேட்டாக அவங்களோட யூனிக் ஸ்டைலில் தான் அக்கௌண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் வந்து டேலி தான். அப்போ நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் டேலிக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். அந்த டேலி ஒர்க் பண்ணாதான் நம்ம பில்லிங் செக்ஷனோ அதர் டிரான்சாக்ஷன் இது எல்லாமே போக முடியும்.